ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருளுவாராக. திருப்புமுனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கிறோம். ஒரு சில வாரங்களிலே ஒரே நபர்கள் அநேக வாரங்கள் தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் வாழ்வில் எவ்வளவு நல்லவராக இருந்தார், எவ்வளவு வல்லவராக இருந்தார், ஆண்டவரை எவ்வளவு அற்புதமாக ருசித்து பார்த்திருக்கிறார்கள் என்ற அனுபவபூர்வமான ஒரு சாட்சி பகிர்தலே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த வாரங்களாக நாம் சகோதரி ஜெசிந்தா, சகோதரி இந்திரா அவர்கள் வாழ்விலும் அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் மற்றும் மிஸ்டர் டேவிட் இவர்கள் எல்லோரும் குடும்பமாக இணைந்து நடத்தக்கூடிய எல்லா நிறுவனங்களிலும் ஆண்டவருடைய கிருபை எவ்விதமாக இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான சாட்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டுமாய் உங்களை நான் 2 பேரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 7 வாரங்கள் மிக அற்புதமான சாட்சிகள், உயிருள்ள சாட்சிகள். ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். நடத்துனது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை சார்ந்து வாழ்றீங்க. அதுதான் ஒரு பெரிய முக்கியமான காரியம். இந்த நாளில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வசனம் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ எல்லா நன்மையும் நம்ம அன்பு ஆண்டவரிடத்துல இருந்தால், இன்றைக்கி உலகத்தில் நம்ம பிள்ளைகள் ஒரு படிப்பாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், இப்படி எல்லா காரியமும் அந்த ஜோதிகளின் அந்த அன்பான நம்ம ஏசப்பாட்ட இருந்து வருகிறது. மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு சவால்கள், எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். அப்போது நீங்கள் கடந்த வாரத்தில் சொல்லும்போது மிஸ்டர் டேவிட் அவங்க திடீரென்று இரவு நேரத்தில் சுகவீனமாக மாறிட்டாங்க. அப்போ இந்த பதட்டத்தில் உங்கள் மகனுக்கு அந்த ஊர் தெரியாது அதிகமாக, ஏன்னா நீங்கள் எல்லோரும் வெளியூரில் இருக்கிறதுனால. ஆனால் அந்த உங்ககிட்ட நிறைய பேர் எப்பவும் இருப்பாங்க, ஆனால் அது நைட்டாக இருக்கிறது, அப்போ யாரும் இல்லை. அந்த நேரத்தில் கடவுளுடைய அணுகுக்கிறம் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அவங்க மேப்பை போட்டு போய்கொண்டே இருக்கிறீங்க. என்ன நடந்தது? அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்லேயும் இவங்க சவுண்டு கொஞ்சம் கம்மியாக போயிடும், சத்தம் இருக்காது. உடனே பாப்பா பயந்துட்டு அப்பாவை தட்டுங்கம்மா, அவளுக்கு மூச்சு நின்றுச்சோன்னு அவளுக்கு பயம். அப்படின்னு தட்டி கொண்டு போயிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய் இறங்கின உடனே செக் பண்ணாங்க, கால் பிளாடர் ராப்சரை வெடிச்சிருந்துருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய மிராக்கல். ஏன்னா கால் பிளாடர் வெடிச்சிருச்சுன்னா உயிர் போயிருக்கும். இவங்களுக்கு வெடிச்சிருக்குது, வீட்டிலேயே ஆயிருக்குது. அந்த வலியில தான் துடிச்சிருந்துருக்காங்க. அதில் தான் வண்டி போகும்போது ஸ்பீட் பிரேக்லலாம் இன்னும் கொஞ்சம் வலி இருந்திருக்குது. ஆனால் கடவுள் அதிசயமாக ஹாஸ்பிட்டல் போய் இறங்கி டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க ஒன்றும் செய்யாமல் இருந்திருக்குது. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் கடவுள் அவர் எங்களை கைவிட மாட்டார், கைவிடலை அப்படின்னு. உடனே ஆமாம், அழுகி போய் இருந்துச்சு. அது எப்படி பொழைச்சாங்கன்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அதை காட்டுனாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் முழங்காலில் இருந்தோம். அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால். ஏன்னா அவங்க சொன்னாங்க, இது எங்களுக்கு தெரியல, ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இவங்க ஓப்பன் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க, லேசர் தான் வேணும். ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் டிவிடி பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால இந்த கால் அதில் கொஞ்சம் டிவிடி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த பிரச்சனைக்கு மேலே இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முழங்காலில் நின்று நாங்கள் அன்னைக்கு நைட்டு அங்கே ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடவுளுடைய பெரிய கிருபை, லேசர் ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு அவங்கள உள்ள ஐசியூக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. இவங்க எனக்கு ஐசியூக்குள்ளே எனக்கு போக வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாஃப் இதில் இருக்கிறாங்க, அதில் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே வச்சுட்டு கொண்டு வந்து அப்புறம் ஒரு 4 நாளையில் சரியாயிருச்சு. அது ஒரு பெரிய அதிசயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி
இடமும் வண்டி ஓட்டுறதுக்கு நெருக்கமான சூழ்நிலை, ஆஸ்பத்திரி தெரியல. இப்போ நீங்களே ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆஸ்பத்திரி சொல்றீங்க. அப்போ அந்த நேரத்தில் வாழ்க்கையில் இதுதான் ஒரு நெருக்கமான காலகட்டம். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு டாக்டர்கள் ஆக்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆஸ்பத்திரி அட்ரஸ் கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்துட்டு நம்ம அந்த நேரத்தில் இருக்கும்போது ஒரு பதட்டம்னா அது சாதாரண காரியம் இல்லை. அது தெய்வீக கரந்தான் அந்த நாளில் கூட இருந்திருக்கிறது. ஆண்டவர் இன்னும் திட்டம் வச்சிருக்கிறாரு. இப்போ உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அன்பை தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாரும் அந்த இடத்துல படிப்பை முடித்து அவங்க வரணும். அப்போ கடவுள் வந்து அதனால் ஆண்டவருடைய அணுகுக்கிறம் அவங்களோட கூட இருந்திருக்கு. அதை தான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் அவங்கள இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். அப்போ உங்கள் லைஃப்பில் அடுத்ததாக தேவன் இவ்விதமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சவால்களை சந்திக்கிறீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சிட்ருக்காரு. இன்னும் அற்புதங்கள் அடுத்த உங்கள் லைஃப்பில் இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன? இந்த கோவிட்ல வந்து என்னுடைய அக்கா, அவளுக்கு இங்கே தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் அப்பவும் பிலிப்பைன்ஸில் தான் வந்தேன். ஏன்னா அக்கா கிட்ட பேசிக்கிட்டு தான் அங்கே அக்கா இருந்தா. அப்படின்னா அக்கா வந்து எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி, எங்களுடைய குடும்பத்துக்கும். அவங்க தான் எதுனாலும் சரி, என்னுடைய அண்ணனாலும் நானும் எங்கள் அக்கா, அது எங்கள் அக்காவோட முத்தது என்னுடைய அக்கா. ஆனால் எதுனாலும் சரி அங்கே தான் கூப்பிட்டு கேட்பா. அப்புறம் அன்னைக்கு கூட அக்கா அங்கேருந்து கூப்பிட்டு கேட்டுருக்குறாங்க. அப்போ சொல்லியிருக்கிறா, எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. அவளுக்கு லங்ஸில் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவளுக்கு முன்னாடி உள்ளவங்க, நானும் போயிட்டேன் அன்றைக்கி நைட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கிறப்போ அப்போ வந்து ப்ரேயர் அப்பவும் அப்படி தான் என்னது, அவளுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து ஒருத்தர் அன்றைக்கி இறந்துட்டாங்க. நான் இவங்க அக்கா கிட்ட கேட்குறேன், உனக்கு கடன் ஏதாவது இருக்குதா அப்படி. எனக்கு மனசுக்குள்ளே தோணுது அக்கா இருக்க மாட்டாங்கன்னு. அந்த நேரமே நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பாத்ரூம் வரைக்கும் அவங்க அக்காவாக தான் எந்திரிச்சு போயிட்டு வர்றது எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த இறப்பு, அந்த முன்னாடி இறந்ததை பார்த்துட்டு பயந்துட்டாப்புல. அதுக்கு முன்னாடி தான் அக்கா கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ப்ரேயர் பண்ண சொல்லி ப்ரேயர்லாம் இவங்க பண்ணி விட்டுருக்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், இல்லை இந்த எனக்கு கடன் எல்லாம் இல்லை, வீடெல்லாம் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் முடிச்சோன்னே அவர் வீடு வாங்கியிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாப்ப, நான் இது முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போய் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் சகோதரியுடைய வாழ்வில் என்ன நடந்தது என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை மீண்டுமாய் நாம் திருப்பும் முன்னே நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஜெபத்தோடு என்னோடு கூட வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் சகோதரிக்கு அந்த பிறகு என்ன நடந்தது? அந்த டைம்லேயே அதே மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், எல்லாம் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குதா, இதாக இருக்கா, ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம்க்கா. எங்கள் அக்கா என்ன நினச்சதுன்னா, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் போயிட்டேன்னு சொன்னால் வேறு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அவளை காப்பாற்றிடுவேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறோம். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது, எடுத்துட்டாலே அவங்களுக்கு நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாது, தூத்துக்குடி என்ன முடியுமோ நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, நம்ம ப்ரேயர் பண்ண. என்ன சொல்கிறேன், எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நானும் எங்கள் அண்ணனும் இருக்கிறோம். அப்போ நான் என்ன சொன்னேன், எங்கள் அண்ணன்ட்ட நான் என்ன சொன்னேன், ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை பண்ண சொன்னால் அவன் பண்ணி முடிச்சோன்னே நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, நாளைக்கு உனக்கு எங்கே தூத்துக்குடிக்கு போகணுமா அல்லது எங்கள் ஊருக்கு உக்கரங்கோட்டைக்கு போகணுமான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு தூத்துக்குடிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், சரி இருக்கா, நீ அமைதியாக இரு, நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்கணும். அப்போ நான் சொன்னேன், அவளுக்கு வந்து கூணும் கொஞ்சம் விழுந்த மாதிரி, 53 வயசு தான், நான் கொஞ்சம் கூணு விழுந்து இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவளால் நேராக படுக்க முடியல, வலி இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட அப்பவும் தைரியத்தோட, உமக்கு சித்தம் இருந்தால் எங்களுடைய அக்காவுக்கு உயிர் பிச்சையை கொடுங்க, ஆனால் எங்கள் அக்கா வந்து படுக்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியுது, அவள் வீட்டுக்கு போனாலும் அவளால் உட்கார முடியாது, வைக்க முடியாது, அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சிச்சு. உடனே அண்ணன் ப்ரேயர் பண்ணி, நானும் ப்ரேயர் பண்ணி முடித்தான். நீங்கள் அண்ணன் பண்ணி முடித்தான், எங்கள் அக்கா படுக்கையிலே அவளுடைய உயிர் போயிடுச்சு. யாருமே இல்லை, ஒருத்தர் இல்லை, எல்லாரும். அப்படின்னா நாங்கள் நினச்சது, ஒன்று கடவுள் உயிர் தந்தால் எந்திரிச்சு நல்லா நடக்கணும், நம்ம அக்கா இருக்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் போன பிறகு தான் நான் அந்த ப்ரேயர் பண்ணேன். அவள் முன்னாடியே ப்ரேயர் பண்ணேன், அவள் அமைதியாகவே அப்படியே இறந்துட்டான். இறந்துட்டு அப்போ அந்த இடத்துலையும் கடவுளுக்கு நன்றி தான் சொன்னோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. அதனால் அந்த இடத்துல அவங்க ஆசி. அப்புறம் அக்காட்ட சொன்னால், நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நீ ப்ரேயர் பண்ணு மனசுக்குள்ளே, நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவட்ட சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி அவள் தலையை ஆட்டிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சு அப்படியே அமைதியாக அவளுடைய உயிர் இறந்துட்டாங்க. மிக ஒரு அற்புதமான காரியம் நீ சொன்னீங்க. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்பில் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. அந்த டைம் முடியும் போது கடவுள் வந்து
அதுக்கப்புறம் நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஊட்டுறீங்க. நம்ம லைஃப் இப்படி தான். அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. இன்னும் உங்கள் லைஃப்பில் நடந்த அடுத்த கட்ட நிகழ்வு என்ன? இது எனக்கு நடந்த ஒரு காரியம் நான் சொல்கிறேன். நான் பிலிப்பைன்ஸ் போயிருந்தேன். அப்போது இவ்வளோ அங்கே தான் இருந்தா. நாங்கள் சிபுவில் இருக்கிறோம் 2 பேரும். அப்போது அங்கே போனால் நாங்கள் கொஞ்சம் பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஹாஸ்டலில் இருந்தால் வரோம். நாங்கள் போனால் தான் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போம். அப்போ இவ கிச்சனில் அவளுக்கு ஏதோ சமையல் பண்ணிகிட்டு இருந்தா. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் குளிச்சுட்டு வெளியில் வர்றேன். அந்த டைல்ஸ் வந்து அந்த ரூமு புதுசாக கட்டி இருக்கிறாங்க. அந்த டைல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பளபளன்னு இருந்துச்சு. அது எப்படின்னு தெரியல, வெளியில் வரேன் அப்படியே சர்ன்னு விழுந்துட்டேன். இப்படியே விழுந்தேன். இங்கே ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் போய் தலை டமார்னு அடிச்சிச்சு. விழுந்திருக்கிறேன். எனக்கு டோரு லாக்கு. என்னால் மூச்சு விட முடியல, எந்திரிக்க முடியல. நான் நினச்சேன் கிளாஸ் எதுவும் வெட்டி இருக்குமோ. நான் ஒன்றும் இது ஆகலை, எந்திரிக்க முடியல. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அவ்வளவுதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி படுத்திருக்கேன், என்னால் இப்படி டேர்ன் பண்ண முடியல, மூச்சு முட்டுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் சொல்லி 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 எப்படியோ திரும்பிட்டேன். திரும்பி எந்திரிச்சு இந்த 4 காலில் குழந்தைங்க போகிற மாதிரி போய் கொஞ்சம் தள்ளி கார்பெட் உண்டு, அந்த கார்பெட்டு பக்கத்தில் போய் அப்புறம் பெட் இருந்துச்சு. பெட்டை பிடிச்சி மெதுவாக எந்திரிச்சிட்டு மெதுவாக டோர்கிட்ட எல்லாம் ரெடி ஆகிட்டு டோர்கிட்ட வந்து கதவை திறந்தேன். வெளியில் வந்தால் விழுந்துட்டேன் அப்படின்னு இவட்ட சொல்லி தான் முடித்தேன். அங்கேருந்து இவ ஐயோயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அங்கேருந்து பாப்பா வந்தா. அம்மா என்னம்மா, அவளுக்கு தெரியல நான் விழுந்தது. தலை என்னம்மா இப்படி வீங்கி இருக்கு அப்படின்னா. நல்ல பெருசாக வீங்கிது. அந்த கண்ணாடியில் அடிச்சதுல எனக்கு தெரியலை. எனக்கு முதுகு தான் வலி தெரியுது, தலையிலலாம் தெரியல. உடனே 2 பேரும் ஃபுல்லாக ஐஸ் வச்சாங்க. எல்லாம் ஐஸ் வச்சுட்டு 4 நாளையில் நாங்கள் இந்தியா வரணும். ஆமாம். என்னால் நிமிர்ந்து உட்கார முடியல, இப்படியே உட்காந்துருக்கிறேன், எந்திரிக்க முடியல. மனசில் எப்படி நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கூடயே ஒரு டாக்டர் தம்பி இருந்தாப்புல, நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு. அந்த தம்பி உடனே டேப்லெட் எழுதி கொடுத்தாப்புல. அதை எடுத்துட்டு வந்துட்டோம். எப்படியோ ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டோம். அப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க, நாட்டு வைத்தியம் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் இந்த அலோபதி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாட்டு வைத்தியம் பார்த்தேன். கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. போய் எக்ஸ்ரே எடுத்தேன். 3 ஃப்ராக்சர் முதுகில். மைல்டாக, ரொம்ப இல்லை, மைல்டாக 3 ஃப்ராக்சர் இருந்துச்சு. அப்போ அதை எடுத்து முடிச்சுட்டு திரும்ப இங்கே சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டாங்க ஊருக்கு. இவ இல்லை என் கூட. அப்போது எனக்கு திடீர்னு வலி அதிகம் ஆரம்பிச்சிச்சு. யாருமே கூட இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். இப்படி வலிக்குதே, நம்ம பூனாக்காது போவோம். பிள்ளைங்க இவ பிள்ளை அங்கே இருந்தா. அப்போ அவள் சொன்னா, அம்மா நீங்கள் இங்கே வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம இங்கே இருக்கிறதுக்கு பூனாக்கு போனால் யாராவது கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவள் பிஸி ஆகிட்டா, அவளுக்கு டைம் இல்லை. நானா கடவுளே, இது இந்த வலி போகுமா போகாதா? நான் இப்போ டாக்டர்கிட்ட போக போகிறதில்ல, போதும், நிறைய மருந்து எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு முழங்காலில் நிற்கிறேன். இந்த வலி எனக்கு தெரியாது, நீங்கள் எடுக்கணும், எடுத்தே ஆகணும். என்னால் இருக்க முடியல, படுத்தா தூக்கம் வரல, மூச்சு முட்டுது, எந்திரிச்சு உட்கார முடியல, உட்கார்ந்தா வலி. இப்படி முழங்கால் போட்டு, கடவுளே இந்த வலி எனக்கு போயிடணும்ப்பா அப்படின்னு அழுதுட்டேன். என்ன நீ இவகிட்ட கூட அழுதுட்டே தான் பேசுவேன். அழுதுட்டேன், என்னால் முடியலப்பா, இந்த வலியை எடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியலை எப்படி வலி போச்சுன்னு தெரியல. வலி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. நிறைய ட்ராவல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷம் தான் இருக்கும். இப்படிலாம் உட்கார முடியாது, அப்படி ஒரு வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ட்ராவல் பண்ணேன். கடவுள் சுகத்தை கொடுத்தாரு. கடவுளுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். கடவுள் நம்ம அதுவும் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைகளை பார்க்க போயிருக்கிறோம். இப்படி கீழே விழுந்து, அதுவும் இந்த இடத்துல அடிக்கும்போது அது சாதாரண, அது ரொம்ப டேஞ்சரானது. ஆனால் கடவுள் வந்து ஒரு புறம் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிறாரு,
ஆச்சரியமாக நடத்துகிறாரு. நம்ம எண்ணி பார்க்க முடியாத காரியத்தெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அடுத்த புறங்களில் சோதனைகள் வரும்போது அவர் நம்மளை தாங்குகிறார், நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம், ஒரு பெரிய நம்பிக்கையான காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கிருபை உங்களோடு இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். திருப்புமுனை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சாட்சிகளும் உயிருள்ள சாட்சிகள். அந்த இயேசுப்பா நம்பக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாம் திருப்புமுனை நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்கிறோம். தேவன் எவ்வளவு நம் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் என்ற ஒரு நம்பிக்கைக்காக எவ்வளவு அற்புதமான சாட்சிகளை சகோதரி இந்திரா மூலமாக மற்றும் சகோதரி ஜெசிந்தா மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமை அடையட்டும். அப்போ நீங்கள் இப்போ பிலிப்பைன்ஸில் 2 இடம் சொன்னீங்க என்ன? 2 இடம். இந்த இடம் 2 மிக தூரமான இடமா இல்லை? 1 hour travel. 1 hour travel. இந்த இடங்களில் ட்ராவல் பண்ணும்போதும் எல்லா இடங்களிலும் அது ஒரு அற்புதமான ஒரு நாடு. அந்த நாட்டில் நம்ம எப்பவும் ட்ராவல் பண்ணலாம். ஆனாலும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் லைஃப்பில் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு என்ன இருக்கு? அத கடவுள் சொன்ன மாதிரி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னது போல சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதுபோல் நாங்கள் அங்கே வந்து கட்டடங்கள் நிறைய கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்டலில் ஒரு 18 ஹாஸ்டல் இருக்கிறதுனால ஒரே இடத்துல நம்ம பில்டிங் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேவிட்டனை வந்து இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 8-10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வருஷம் என்ன சொல்லுவாங்க, அந்தந்த வருஷம் முடிஞ்சிடும். அந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கம்மியானாங்க. அது மாதிரி இங்கே ஒரு என்எம்சி ரூல்ஸ்னு ஒன்று வந்தது. அதில் கொஞ்சம் இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதுக்கு ஒரு லெட்டர் வரணுன்ட்டு இருந்தது. அந்த லெட்டருக்காண்டி அநேக நாட்கள் நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு. அந்த கட்டடம் கட்டுறப்போ பசங்கிட்ட சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் புது ஹாஸ்டலுக்கு போயிடுவீங்க, ஒரே ஹாஸ்டலில் இருப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு செஞ்சோடனே சூடாக கொடுப்போம், அது ஈஸியாக இருக்கும். அதனால எப்போதும் அது மீட்டிங்கில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ட்ரிப்பு மீட்டிங் போட்டிருக்கப்போ பசங்கக்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் என்னென்னா இவங்க எப்போதும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ அன்னைக்கு நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன். எத்தனையோ நாட்கள் போய்கிட்டு இருக்குது, அது வந்து என்னைக்கு முடிவடைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா தெரியும், ஒரு ஆள் வச்சு தான் மாரல் சப்போர்ட் வேறு யாரும் இல்லை, கடவுள் இருக்கிறாரு, அண்ணன் வழியை கட்டுறாங்க. அவங்க ஒரு நாள் கூட குடும்பம்னு சொல்லிட்டு அக்கா கூட இருந்ததில்லை. எப்போதும் ட்ராவல் பண்ணுறது வைக்கிறது அப்படிதான் இருக்காங்க. பிள்ளைங்க கூடயே இங்கே அங்கே எங்கேயும் இருந்ததில்லை. இருந்தோன்னு சொன்னால் எங்கள் பையன் கூடிய கல்யாண டைமில் மட்டும்தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம். அதனாலே நான் அப்போது என்ன செஞ்சேன், ஒரு நாள் இப்போ போன மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாஸ்டிங் போட்டுட்டு அந்த கட்டிடத்தில் போய் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏன் இவ்வளோ நாளாக 10 வருஷமாக நடக்காமல் இருக்குது, நம்ம அண்ணனை பசங்களும் கிண்டல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. ஏன்னா ஈஸியான காரியம் கிடையாது. 14 ஃப்ளோர் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல போய் அன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு என்ன அளவுக்கு ஜெபம் பண்ண முடியுமோ. இன்னொரு செல்வியை கண்டிருக்கிறாங்க, நம்ம இங்கே ஒழுங்காக தான், அவங்களும் கூட வந்திருந்தாங்க. போய் அங்கே முழங்கால் போட்டு ஒரு மணி நேரமாவது இருக்கும். முழங்கால் போட்டு என்ன கடவுள் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை. அதனால கடவுள்கிட்ட என்னென்ன வசனம் எங்களால் சொல்ல முடியுமோ சொல்லி ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு, அன்றைக்கி ஃப்ரைடே தான் போய் பண்ணி முடிச்சுட்டு மழையும் நல்லா பெய்யுது. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கப்பமே அவங்கள இன்ஜினியர் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அவங்கள்ட்ட ஐடியா கொடுத்து எப்படியாவது இந்த மார்ச்சுக்குள்ளே பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும் நீங்கள் வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணனும் பிளான் பண்ணி அடுத்த நாளே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறோம். அடுத்த நாளே அவங்க வந்து வேறு இன்ஜினியர், ஏன்னா இருக்கிற இன்ஜினியர் வந்து ஒவ்வொருத்தர் நல்லா செய்வாங்க, ஒருத்தர் ஏமாத்திடுறாங்க. இவங்களுக்கு டைம் இல்லை வந்து பார்க்குறதுக்கு போகிறதுக்கு. அப்போ அன்னைக்கு நாங்கள் பண்ணுறது அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன கடவுள் எங்கள்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண வைக்க சொன்னாரோ அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்லி அழுது கடவுள்கிட்ட ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் அப்போ இன்ஜினியர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, மேடம் நீங்கள் ப்ரேயர் பண்ணது 2 பேருக்கு தான் அதில் தமிழ் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து சொல்கிறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆண்டனி அண்ணன் அவங்கள ஆண்டனி தாசன் அண்ணன் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நாள் நடக்காதனால இந்த இடத்துல ப்ரேயர் பண்ண ஒருவேளை ஏதாவது சத்துருவின் செய்ய ஏதாவது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு நேரம் சண்டைகள் நடக்கும், நிறைய அங்கே உள்ளவங்க தான் வேலை செய்கிறாங்க. இப்போ அங்கன்னா காலையில் 7-8 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணிக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவாங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ அப்போ அடுத்த நாள் வந்து அண்ணன் வந்து பிளான் பண்ணுறாங்க, இது பண்ணணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறப்போ கடவுளுடைய கிருபையினால இப்போ வந்து அது ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவுன்னு சொன்னது போல கடவுள் அந்த இதை இப்போ இந்த மார்ச்சுக்குள்ளே எப்படி முடிக்க வைப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க. ஒரே இடத்துக்கு வந்துருவாங்க. நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஈஸியா காலேஜுக்கும் பக்கத்துல தான், ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது, போனா பிள்ளைங்க போயிருவாங்க. அது மாதிரி சாப்பாட்டுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, டக்கு டக்குன்னு உடனே கொடுத்துடலாம். நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஆமா, மிக ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவர் நிச்சயமாக நீங்க அந்த ஜெபம் என்ற ஆயுதத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம இப்ப ஜெபம் பண்றோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று ஒய்யாமல் போற்றப்படும் நேசமுள்ள தகப்பனே, இந்த அருமையான சகோதரிகளை உங்க கையில கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஆண்டவரே நம்பிக்கையோடு சொல்லும்போது அவர்கள் ஒரு சிலர் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே. ஆனால் சகோதரி இந்திரா அவர்கள் எப்படியாவது தேவனே உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் இந்த காரியம் செய்வீங்கன்ட்டு அந்த இடத்துல அழுது ஜெபம் பண்ணபடினால, அந்த இடத்துல அழுது ஜெபம் பண்ணபடினால நீங்கள் கதவை திறந்துருக்கிறீங்க ஆண்டவரை. ஆண்டவரே கதவை திறந்துருக்கிறீங்க ஆண்டவரை. இந்த நாளில் உங்கள் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோப்பா. இயேசுவே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. இன்னுமா இந்த நாளில் விசேஷமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்ப நெருக்கடியாக இருக்கலாம், இன்னுமாய் சுகவீனங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கள் ஆண்டவர். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுங்க. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, நீரே பலப்படுத்துங்கள் ஆண்டவர். உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாக கெஞ்சுகிறோம் ஆண்டவர். 2வது வருகை வரும்போது அந்த வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய கூட்டமாக நாங்கள் இருக்க எங்களை கிருபை செய்யும்படியாக தூய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நீங்கள் நேரம் எடுத்து வந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு அற்புதம். அடுத்தது நீங்கள் அதை ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்தின் இந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒன்றாய் கடந்து அடுத்த கட்டத்திற்குள்ளாக செல்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் சேனல் குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்களுக்கான ஆவிக்குரிய புத்தகங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நிச்சயமாக சுகாதார சம்பந்தமான புத்தகங்கள் வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் சேனல் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாட்களும் 365 நாட்களும் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அதிசீக்கிர வருகையை ஆண்டவரே சீக்கிரம் வாங்க. ஆமேன், ஆமேன். மாரநாதா.